வணக்கம் மக்களே! 3வது நாள் தீபாவளி பலகாரம் முறுக்குங்க. தேங்காய் பால் முறுக்கு செய்யலாம் வாங்க. அது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஒரு அழாக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி பொட்டுக்கல்ல எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமா சிம்மில வச்சு வறுத்துக்கோங்க. அத ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அந்த கொரப்பு நின்னுடும். அப்படியே போடாதீங்க. முறுக்கு திரி திரியா போயிடும். ஒரு தேங்காய் மூடி எடுத்துக்கணுங்க. ஒரு தேங்காய் எடுத்துக்கினேன். ஃபஸ்ட்டு பாலுங்க. இது 2வது பால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம எப்படி இருந்தாலும் பச்சை தண்ணி ஊற்றி தான் முறுக்கு மாவு பிசைவோம். அதுக்கு தேங்காய் பால் தண்ணியே தேங்காய் பாலே ஊற்றிக்கலாம். 4 அழாக்கு பச்சரிசி மாவு மொத்தம் 1 கிலோக்கு கணக்குங்க. 4 அழாக்குக்கு 1 அழாக்கு உளுந்து போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஓமம் போட்டுக்கோங்க. நல்லா கையில் நுணுக்கி போட்டுக்கோங்க. கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ உங்களுக்கு எது தேவையோ அது போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், பட்டர் போட்டுக்கோங்க. நல்லா மாவு கலரி கொடுத்துக்கோங்க. சேர்ந்த மாதிரியே தேங்காய் பால் ஊற்றுங்க. தேங்காய் பால் மீதம் இருந்ததுன்னா ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. முறுக்கு மாவு இறுக்கிக்கும். அடிக்க ஒரு வாட்டி ஊற்றி பிசைஞ்சு முறுக்கு விட்டோம்னா சாப்பிட்டு அப்படியே அழகாக வந்துடும் முறுக்கு. கொஞ்சம் தண்ணியாகவே பிசைஞ்சிக்கோங்க. டைட்டாகிடும் முறுக்கு மாவு. தேன் கோவில் அச்சு தாங்க எடுத்துக்கினேன். எண்ணெய் தடவிக்கோங்க. வாழை இலையோ பால் கவரோ எதுலன்னா முறுக்கு பிசைஞ்சிக்கோங்க. நான் வாழை இலை இருந்ததுங்க, அதில் தான் பிசைஞ்சு முறுக்கு சுற்றினேன். அவ்வளோதாங்க. இப்படி ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பு. எண்ணெய் சலசலப்பாருங்க தான் எடுத்துருங்க. முறுக்கு நல்லா சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.